கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு துணிக்கடைகள் மற்றும் பிற கடைகளில் பொருட்கள் வாங்க வந்த உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து போச்சம்பள்ளி வழியாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிய பயணிகள் என பல தரப்பினராலும் போச்சம்பள்ளி 4 வழிச்சாலையில் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சாலையை பயன்படுத்த முயன்றதால் பரபரப்பு காணப்பட்டது. 4 வழிச்சாலை கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த திடீர் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் பண்டிகை கால கூட்டம் மட்டுமல்லாது நெடுஞ்சாலை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகளும் தான் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகின்றனர். போச்சம்பள்ளி 4 வழிச்சாலையில் இருபுறமும் குறிப்பாக கடைகள் உள்ள பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து தற்காலிக மற்றும் நிரந்தர கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் சாலையில் அகலம் குறைவதுடன் கடைகளுக்கு வருபவர்கள் தங்களின் வாகனங்களை சாலையிலே நிறுத்துகின்றனர். இதுவே இது போன்ற போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்படும் முக்கிய காரணம் என பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். எனவே சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.